வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளும் போது அவங்களுடைய உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யணும், என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருப்பதை விட தினமும் நடைப்பயிற்சி செய்வது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் ஏதேனும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டாதான் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு குறையும். சர்க்கரை நோய் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கம் குறைக்கப்படும். அப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நடைப்பயிற்சியை தவிர சில உடல் செயல்பாடுகளை அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அவங்களுடைய உடல்நலமும் மனநலமும் மேம்படுத்தப்படும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை யோகாசனமோ அல்லது உடற்பயிற்சியோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளையும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் அந்த உடற்பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தினமும் ஏதாவது நமக்கு பார்த்தோம்னா உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் உடல் நலத்தையும் தவிர மனநலத்தையுமே அது மேம்படுத்துது. உடற்பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் மனநலம் சீராக இருக்கும். வயதாகும் போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம் குறையும், பதற்றம் போன்றவற்றை குறைக்கிறதுக்கெல்லாம் உடற்பயிற்சிகள் ஹெல்ப் பண்ணும். உடலை சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சிகள் செய்யும் போது உங்களுடைய உடல்நலம் மட்டும் கிடையாது, மனநலம் மூளையினுடைய செயல்பாடுமே அது சிறப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், டிமென்ஷியா போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைக்கப்படும். அப்போ நம்ம உடற்பயிற்சிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் கவனமாக ஒரு சில விஷயத்தை செய்ய வேண்டியது அவசியம். இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதாவது உடல் செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது, சின்ன சின்ன வாக்கிங் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், யோகாசனம் நிறைய செய்யலாம். வலிமையான ஒரு சில பயிற்சிகளை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் பண்ணணும். அப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலே இருந்தால் அவங்களுக்கு அது ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. உடல் வலிகள் ஏற்படும், கை கால் மூட்டுகளில் அந்த இணைவு பகுதிகளில் வலி ஏற்படும், மனநலம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் சின்னதாக ஒரு வாக்கு வெளியே அவங்க போயிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சிகளில் மேற்கொள்ளும் போது குறுநடை, சின்ன வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி தான் சின்னதாக நம்ம வாக் போகக்கூடிய அந்த குறுநடை. அதிக தூரமெல்லாம் வாக் போகாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு 10லிருந்து 15 நிமிடங்கள் நடக்கும்போது உங்களுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இந்த சின்ன வாக்கிங் போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன உங்களுடைய பேரன் பேத்திகளோட நீங்கள் போகலாம், அல்லது உங்களுடைய துணைவியர் கூட போகலாம். ஒரே ஒரு பாதுகாப்பு, அதாவது உங்களுக்கு அந்த தூரம் அவ்வளோ தூரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது அப்படின்னா ஒருவருடைய பாதுகாப்போட நீங்கள் சின்னதாக வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்லைனா உங்களுடைய அந்த வழக்கமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவங்க இருக்காங்கன்னா அவங்க கூடயுமே நீங்கள் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலாம். அப்படி போகும்போது நல்லா நீங்கள் ஃப்ரீ மைண்டோட பேசுகிறதால உங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். சின்னதாக ஒரு வாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நடக்கும்போது இதயம் உடல் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகும்போது நாற்காலி பயிற்சிகள் சின்ன சின்னதாக நம்ம செய்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நாற்காலியில் அமர்ந்து எழுந்து மீண்டும் அமரணும். சும்மா உட்காந்து எழுந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா கீழ் உடல் தசைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாக ஆரம்பிக்கும். உடலினுடைய சமநிலை தொடர்ந்து உங்களுக்கு மேம்படுத்தப்படும். தசைகள் வலுவாகும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தசைகள் அந்த 60 வயதுக்கு அப்புறம் எப்படி நமக்கு வலுவிழந்து தான் போக போகுது. ஓரளவு அதிகமாக வலுவிழக்காமல் கொஞ்சம் அந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த நாற்காலி பயிற்சிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸ்விம்மிங் செய்யலாமா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். நீச்சல் பயிற்சி செய்யும் போதும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். அது வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் ஆறு அல்லது குளங்களில் நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். இல்லைனா அங்கீகரிக்கப்பட்ட நீச்சல் பயிற்சி நிலையங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டு வரலாம். இதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மனதையும் இலகுவாக்கும், உடல்கள் இருக்கக்கூடிய மூட்டுகளையுமே அது உங்களுக்கு இலகுவாக்கும், கை கால்களுக்கு ஒரு செயல்பாடுகள் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முடங்கி இருக்கக்கூடிய அந்த அபாயம் உங்களுக்கு இருக்காது.
ஸோ நீச்சல் பயிற்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துலையோ அல்லது வந்து குளம், ஏரி உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம். நீச்சல் தெரியாதவங்க அந்த பாதுகாப்பு சாதனங்களை மேற்கொண்டு நீச்சல் அடிக்கலாம். ஒருவருடைய பாதுகாப்போட நீச்சல் பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். கொஞ்ச நேரம் நம்ம பண்ணாலே போதுமானது தான். சுவரில் வந்து புஷ்அப் செய்யலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸசைஸ் மெத்தட் தான் இருக்குது. இப்போ மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் வந்து புஷ்அப் செய்யலாம். இதுக்கு வந்து அதிக ஆற்றல் வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம கீழே வந்து புஷ்அப் பண்ணணும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து அதிக ஆற்றல் தேவைப்படும். ஆனால் நல்ல பயிற்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் போயிட்டு புஷ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஆற்றல் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய முதுகு தண்டுவடம் எந்த பாதிப்பும் இல்லாமல் தசைகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சில பயிற்சிகள் வந்து அமர்ந்த நிலையில் ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ நாற்காலியில் அல்லது கட்டிலில் வந்து அமர்ந்தபடி காலை தூக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குது. தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை இது உங்களுக்கு குறைத்து கால்களுக்கு போதுமான அளவுக்கு எலும்புகளையும் தசைகளையும் நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தி அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய இந்த பயிற்சி வந்து எப்போதுமே உங்களுடைய கால்களை வலுவாக வைக்கிறதால ஸ்ட்ராங்காக நீங்கள் இருப்பீங்க. எங்கேயுமே தடுமாறாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் நிற்க ஆரம்பிப்பீங்க. ஒற்றை கால் சமநிலை பயிற்சி உங்களால் முடிஞ்சால் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றதை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில நிமிடங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காலில் வந்து நிற்கணும். ஸோ அதுக்கப்புறம் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் வந்து நிற்கணும். சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். சேம் அதே ப்ராசஸ் தான். ஒரே ஒரு காலில் கொஞ்ச நேரம் நீங்கள் நிற்கணும். ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒரே காலில் எப்படி நிற்கிறீங்க, தடுமாறாமல் நிற்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் அது வந்து சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக அந்த 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிடம் நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வலது கால் கீழே வச்சுட்டு இடது காலை மேலே தூக்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கடுத்து இடது காலை கீழே வச்சுட்டு வலது காலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒற்றை கால் சமநிலை பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கீங்க, உங்களுடைய நரம்புகள் தசைகள் எலும்புகள்லாம் கால்களில் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸில் இருந்தீங்க தடுமாறாமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிள்களை வந்து ஸ்டாண்டு போட்டபடி நம்ம வந்து ஓட்டலாம். அல்லது சில கிலோமீட்டர் சாலையில் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான நிலையான சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே வந்து வச்சுக்கிட்டு அதில் பயிற்சி செய்யலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா நீங்கள் ஓட்டலாம் ஒருத்தரோட துறையோட. அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போட்டு நிற்க வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை ஓட்டலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்க, வீட்லேயே அந்த மிஷின் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க, உட்காந்து ஒரே இடத்துல ஓட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா அது இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கீழ் உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாகவும் அது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. செய்யக்கூடாத உடற்பயிற்சிகள் ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உடற்பயிற்சிகள் செய்யணுன்னே நிறைய வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உடற்பயிற்சிகள் செய்யாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து தவிர்க்கணும். இப்போ டெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட் வந்து செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். அதாவது புல்லப்பு புஷ்அப்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நாம கூட புஷ்அப் வந்து சுவரில் சாய்ந்த புஷ்அப் எடுத்து சொல்லியிருப்போம், அது பண்ணலாம். ஆனால் கீழே வந்து நீங்கள் புஷ்அப் பண்ணுறதால நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ்ட்டு அந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் தவிர்க்கணும். அப்புறம் வந்து வெயிட் லிஃப்ட் போன்ற உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யக்கூடாது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம். ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து எழுந்திருக்கிறது கொஞ்சம் தான், அது மாதிரி சேரில் மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக வந்து அதை ட்ரை பண்ணக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெட்மில்ல ஓட்டுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். சைக்கிளிங் மட்டுமே பண்ணிக்கலாம். சின்னதாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் விட்டுட்டு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை பண்ணும்போது உடல் நலமும் மேம்படும், மனநலமும் மேம்படும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.